தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாய்ந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தான் ஆண்டவரை சோதித்த பொழுது, அந்த சோதனையின் பொழுது ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையாகிய, கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம் என்று இங்கே ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த மன்னாங்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனம் மன்னாவை ஆகாரமாக புசித்தார்கள். அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு ஆகாரம் தான். ஒரு ஆகாரத்தை புசிக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆவிக்குரிய திடமான ஒரு ஆகாரம். பாருங்க, எப்படி நம்ம ஆகாரத்தை வாஞ்சியோடு புசிப்போமோ, பசியுள்ள ஒரு மனிதன் போஜனத்தை எவ்வளவு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு புசிப்பார்களோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை நாம் புசிக்க வேண்டும். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனம் புசித்த அந்த மன்னாங்கிறது அவருடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு தேவையானது, சரீர பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு அது வேணும், பலத்துக்கு. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு, ஆவில பலப்படுவதற்கு உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரம் தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் உள்ளான மனுஷனுக்கு புஷ்டியா இருந்து அவன் எல்லா சோதனைகளை எதிர்த்து நின்று ஆக ஜெயிப்பதற்கு அந்த ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலசாலியா இருக்கணும். அப்படி ஆவிக்குரிய மனுஷன் பலசாலியா இருப்பதற்கு தேவையான ஆகாரம் தான் ஆண்டவர் அருளின் அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. அதே 119ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல பக்தன் சொல்லுவார், உன் வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு. அப்படி சொல்றாரு பாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப இருதயத்துல அதை புசித்து பலசாலியா இருந்தா எந்த பாவத்தையும் மேற்கொள்ளலாம். பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்போ பாவத்தை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, எல்லாம் மேற்கொள்ளணும்னா உள்ளான மனுஷன் பலசாலியா இருக்கணும். அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவது உலகத்துல வேற ஒன்றும் இல்லை, அப்பன் இயேசு அருளின கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைங்கிறது ஆக வார்த்தையாகிய மன்னா, அதிலே நீங்க பலப்படுங்க. அப்பதான் சோதனை நீங்க ஜெயிக்க முடியும். அவர் முகத்தை பார்க்கணும், அவர் வார்த்தை கேட்கணும். உங்களுக்கு தோல்வி வராது, தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.